அம்மன் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அடியன் ஜெயசூரிய நாராயண சுவாமியின் காலை வணக்கம். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயீர் சர்வவிக்னோபசாந்த. வணக்கம். குரு பயிற்சி பலன்கள் மேசராசி அன்பர்களுக்கு முதல்ல குருவினுடைய மகத்துவம், குருவினுடைய சிறப்பை பார்த்துவிட்டு மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி எத்தகைய நல்ல பலனை தரப்போகிறது என்பதை ரொம்ப தெளிவாக பார்ப்போம். அதோட பரிகாரத்தையும் ரொம்ப சிறப்பாக முறையில் பார்த்துருவோம். குரு வடிவாகி குவளையம் தண்டில். குவளையம்னா அந்த பூமியில் குரு பகவான் இல்லை என்றால் கடவுள் இல்லை. குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்தார்னா பல கோடி தோஷத்தை போக்குவார். குரு பூமியை விட ஒரு 300 மடங்கு பவர்ஃபுல் உள்ளவர். அவருடைய கதிர்வீச்சுக்களில் மீத்தேன் என்கிற வாயுவும் இருக்கிறது. குரு சப்போர்ட் இல்லாமல் ஒரு மனிதன் திருப்தியாக வாழ முடியாது. குரு பகவானுடைய அருளினால் மட்டும்தான் ஒருத்தனுக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்கும். ஒரு பெரிய பணம், செல்வந்தர், ஐஸ்வர்யத்தோடு ஒருத்தர் வாழ்கிறார் அப்படின்னா குரு தான் அது முக்கியமான பங்களிப்பு. அப்போ குரு பெர்மிட் பண்ணாமல் எந்த ஒரு பெரு பணம் வராது. குருனா தான் வீடு, வாகனம், சொத்து, சுகம். அப்போ இந்த பிறவியில் நான் சந்தோஷமாக வாழ்வதற்கு எனக்கு குருவோட அருள் தேவை அப்படின்னுறார். அப்போ ஒரு மனிதனுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் மஞ்சள் நிறத்துக்கெல்லாம் அதிபதி. தானியங்களில் கொண்டல் கடலை, தங்கத்துக்கு அதிபதி அவர் தான். அப்போ சமுதாயத்தில் நான் இருக்கிற இடங்களில், வீடுகளில், வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்குது, அந்தஸ்து இருக்குது, கௌரவம் இருக்குது, எனக்கு ஒரு நல்ல பெயர் இருக்குது, புகழோட பெருமையோடு நான் வாழணும் அப்படின்னா குருவுடைய அருளாட்சி வேண்டும். அப்போ ஒரு மனுஷன் ஆன்மீக ரீதியாக இருக்கான், தெய்வ சிந்தனையோடு இருக்கான் அப்படின்றார். சில பேருக்கு அந்த கோவில் கட்டக்கூடிய திருப்பணி கமிட்டி தலைவராக இருப்பார். அப்போ சில பேர்கள் இந்த சித்தர்கள் ஜீவ சமாதிக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அதுக்கெல்லாம் குருவினுடைய அருள் தான் அவசியம் தேவை. அப்போ ஒருத்தர் குடும்பத்துக்காக பொறுப்பாக இருந்து பாடுபடுறார், ஒரு ஊருக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பாடுபடுறார் அப்படின்னா அவருக்கு குருவினுடைய அருள் இருந்தால்தான் அவர் அந்த மாதிரி போக முடியும். அப்போ குருவினுடைய பங்களிப்பு இல்லாமல் எதுவும் நடக்காது. அப்படிப்பட்ட நிலையில் குரு தான் ஒரு மனிதனுடைய மனநிலையை மாற்றி அமைக்கக்கூடியவர். அப்போ குரு அப்படின்னா யாருன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலையை கொடுக்குறவர். ஏன்னா மனிதனுக்கு குழப்பங்கள், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய நிம்மதி இல்லாத தன்மையை இப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு வருது இல்லையா? அப்போ அதெல்லாம் போக்கி அவனை தெய்வ நம்பிக்கையோட, மத நம்பிக்கையோட காக்கக்கூடியவர் யார் என்றால் இந்த குரு பகவான். அதனால தான் அவர் ஒரு 12 வீடுகள்லையும் மாறி மாறி பயிற்சியாகி மனிதர்களை பாதுகாக்கிறார். பெரிய இடத்துல பதவி, நீதிபதியாக இருக்கிறவங்க, ஜட்ஜாக இருக்கிறவங்க, பிரசிடெண்டாக இருக்கிறவங்க, மினிஸ்டர், இப்படி பெரிய பதவிகளுக்கெல்லாம் குருவினுடைய அருள் தேவை. அப்போ சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை துக்கத்தை மாற்றி அமைச்சு அவனுக்கு வாழ்க்கையில் நல்லதை கொடுக்கணும் அப்படின்னா குரு அடாட்சம் வேணும். குரு தான் நம்மளை கோச்சாரத்தில் புனிதப்படுத்துகிறார், நமக்கு ஊக்கப்படுத்துகிறார். புரியுதுங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த குரு காலச்சக்கரம் அப்படின்றது இருக்கும். அப்போ அவர் ஏற்கனவே மிதுன ராசியிலிருந்து இப்போ கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ ஒரு மருத்துவத்தில் வளர்ச்சி ஏற்படும். கண்டிப்பாக குரு உள்ளே வந்த உடனே குருவினுடைய அருளால் 12 ராசிகளும் மகத்துவத்தை அடையும். குரு இருந்த இடத்தை விட குருவினுடைய பார்த்த இடங்கள்லாம் ரொம்ப வளப்படுத்துவார், தெளிவுபடுத்துவார், குற்றம் குறைகளை சுட்டி காட்டி நம்மை மேன்மை அடைய செய்வார். அப்போ ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவார். அப்போ 4ஆம் இடம் தான் நிம்மதி. அப்போ ஒரு மனிதனுக்கு வெளிநாட்டில் இருக்கிறான், அவன் தாய்நாட்டுக்கு திரும்பணும், இப்போ வேலைக்கு போன இடத்துல ஒரு பிரச்சனைன்னா இந்த குரு பகவான் அந்த வீட்டை பார்த்தாருன்னா நன்மை உண்டாகும். அப்போ இந்த குரு பயிற்சி எவ்வளவு முக்கியம், எவ்வளவு இன்ட்ரெஸ்டாக எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஒரு வருஷமாக தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் கஷ்டம்னா எல்லாரும் வாழ முடியாது. அப்போ ஓராண்டுக்கு ஒரு முறை இந்த குரு பகவான் பயிற்சியாகி பல வீடுகளை பார்க்குறனால எல்லாருக்கும் ஒரு நல்ல மங்களகரமாக தருவார். மனநிலையை நமக்கு ஒரு தெளிவு பண்ணுறார். அப்போ குரு பகவான் இல்லை என்றால் நமக்கு வாழ்க்கை இல்லை. குருவை நம்ம சந்திரனை வச்சு தான் பார்க்குறோம், ராசியை வச்சு தான் பார்க்குறோம். அப்போ சந்திரனை மனோகாரகன், குருவனை பூரணத்தை தருகிறார். அப்படிப்பட்ட நிலையில் அப்போ நமக்கு வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சியோடு நமக்கு தசாபுத்தியும் நல்லா இருக்கணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த கால ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் அவங்க பிறந்த நட்சத்திரத்து முதல் திசையாக வரும், கிரகம் வரும்போது அந்த திசை நமக்கு நல்லா இருக்குது, ஒரு 1, 5, 9 கூடியவராக இருந்து இருந்தால் சிறப்பு.
இப்போ குரு ஒரு வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அங்கே ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அதுக்கு நிறைய செல்வத்தை கொடுப்பார். குரு பார்க்குற இடத்தை வளப்படுத்துவார். அப்போ மேசராசி அன்பர்கள் செவ்வாயை ஆட்சியாக கொண்டவர்கள், நீதி நேர்மையோடு இருப்பார்கள். கோபம் இருந்தாலும் அவர்களிடத்தில் அன்பு இருக்கும், பொறுப்புணர்வு இருக்கும், எதையும் செய்து காட்டக்கூடிய குணம் இருக்கும், குடும்பத்திற்கு தலைவராக இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ மேசம் என்பது இந்த குரு பகவான் மிதனத்திலிருந்து கடகத்திற்கு வர்றார். மிதனத்திலிருந்து கடகத்திற்கு வரும்பொழுது ஏற்கனவே மேசம் பட்டு கொண்டிருந்த சிரமங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றி அமைப்பார். கண்டிப்பாக 100% மாற்றி அமைப்பார். ஏற்கனவே 7.5 சனி, 12ஆம் இடத்துலேருந்து விரைய சனியாக இருக்குது. அப்போ தூக்கம் போச்சு, அயன சயனம் போகம் போச்சு. சனி எங்கே இருக்கோ அங்கே ஒரு துக்கத்தை கொண்டு போய் கொடுப்பார், அங்கே ஒரு தடங்களை ஏற்படுத்துவார். அந்த வீட்டை என்ன பண்ணுவார், இருட்டாக்கிடுவார். அப்போ செலுசெலுப்பு இல்லாமல் போயிடும். குருவின் சனியினுடைய பார்வைக்கும் அதே தான். அப்போ 2ஆம் இடம், அப்போ நமக்கு தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம் நல்லா இருந்தது. இப்போ சனி பேச்சு ஆன உடனே 2ஆம் இடத்தை பார்த்தார். சனி 6ஆம் இடத்தையும் பார்த்தார். அப்போ வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு நிம்மதி இல்லை, அங்கனக்குள்ளார கூட வேலை பார்க்குறவங்களோட மனஸ்தாபம், இது மாதிரியெல்லாம் இருந்தது. அதற்கப்புறம் 10ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்த்தார். இப்போ பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு இடமாற்றங்கள் ஏற்பட்டது, நமக்கு ஒரு மன உளைச்சல், நமக்கு ஒரு மதிப்பு குறைஞ்சி போச்சு. இப்படி நமக்கு மேசத்திற்கு சனியினுடைய பார்வை. கடந்த காலத்தில் 3ஆம் இடத்துல தான் குரு இருந்தார். 3ல் இருந்து என்ன செய்யார், இனம் புரியாத பயத்தை கொடுத்தார். அது ஒரு மறைவு ஸ்தானம் மாதிரி தான். ஆனால் இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்த்தார். அதே நேரம் மேசத்திற்கு 7ஆம் வீட்டையும் குரு பார்த்தார். மேசத்திற்கு பொறுத்தளவில் 11ஆம் இடத்தையும் பார்த்தார். 3ல் அமர்ந்து நமக்கு சின்ன சின்ன வீடுகளை பார்த்தார். அதனால் ஒன்றும் குறையில்லை. இருந்தாலும் சனியினுடைய கொடூரத்தன்மை அதிகமாகி போனது. பற்றாக்குறைக்கு 5ஆம் இடம் குழந்தைகள் ஸ்தானம், அதில் போய் கேது உட்கார்ந்துருக்கார். கேது உட்கார்ந்து அந்த குருவை செய்யக்கூடாமல் தடுத்தும் விட்டார். அப்போ என்னாகும் அப்படின்னா, குழந்தைகளுடைய வளர்ச்சி இல்லாமல் போனது, குழந்தைகளுடைய கல்வி இல்லை. மேசராசிக்காரங்களே ஒரு ஆராய்ச்சி கல்வியில் படிப்பில் ஒரு பிரேக்கு, தடங்கல்கள், பூர்வ புண்ணிய சொத்துக்குள்ள ஒரு வம்பு வந்தது, சகோதரர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு கலகம் வந்தது. இப்படி ஒரு நிம்மதி இல்லாத தன்மையெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த குரு பகவான் இப்போ மிதனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது எப்படி இருப்பார், தன்னுடைய பார்வையை மேசத்திற்கு 8ஆம் வீட்டிற்கு குருவின் பார்வை. அப்போ 8ஆம் இடம் அப்பாவுக்கு ஆயுள் ஸ்தானம். அப்பாவுக்கு வைத்திய செலவு வந்தது, அப்பாவை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம், அப்பாவுக்கு அடிக்கடி உடல்நல குறைபாடு இருந்தது. அப்போ 9ஆம் இடம் என்பது இந்த 8 என்பது அவருக்கு 12ஆம் இடம். அப்போ அப்பாவுக்கு ஒரு வைத்திய செலவு வந்தது. அதையெல்லாம் இந்த குரு பார்த்து இப்போ அப்பாவை முழு ஆரோக்கியப்படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு நன்மையை உண்டாக்குவார், நோய் நொடிகளை போக்குவார், கடன் தொல்லைகளை தடுத்து நிறுத்துவார், கடன் அடைவதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்குவார், மனதை தெளிவுபடுத்துவார். ஆயுள் நமக்கு அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போனது அதையும் சரிப்படுத்துவார். நம்ம ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு தூக்கி போட்டிருப்பாங்க, அந்த இடத்த பார்த்து அங்கே ஒரு விபரீதமான ராஜயோகத்தை கொடுப்பார், திடீர் வருமானத்தை கொடுப்பார், திடீர் யோகத்தை கொடுப்பார். அப்போ பல வகைகளிலும் செல்வத்தை நமக்கு கொடுப்பார். அது மட்டும் இல்லை, குழந்தைகளுடைய கல்வி ஸ்தானம் 8ஆம் இடம் குருவோ பார்க்குறார். குருவோ செல்வத்துக்கும் குழந்தைகளுக்கு அதிபதி. அப்போ குரு பகவான் உச்சமடைந்து அப்போ குழந்தைகளுக்கு கல்வி ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ நன்மை உண்டாகும். என்னாகும், நன்மை உண்டாகும். குழந்தைகள் கல்வியில் கொஞ்சம் பையன் சரியாக படிக்காமல் இருக்கான் சாமி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கிடும். அது ஒன்று. அதுக்கப்புறம் குருவோட பார்வை உங்களுக்கு 10ஆம் இடத்துல விழுகுது. அப்போ 10ஆம் இடம்னா ஜீவன கர்ம தொழில் ஸ்தானம். அப்போ 10ஆம் இடத்துக்கு பார்க்க போகும்போது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், குழந்தைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பூர்வ புண்ணியத்தில் இருந்த வம்பு வழக்குகள்லாம் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். அதே போல் உங்களுக்கு 4ஆம் இடம் தாயார். அப்போ தாயாருக்கு உடல்நல குறைபாடு இருந்ததெல்லாம் நீங்கும். நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ தாயாருக்கு உடல்நல குறைபாடு நீங்கும். உங்களுடைய மனைவிக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவங்களுக்கு 2ஆம் இடத்துல வருமானம் வரும், அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வரும், அவங்களுக்கு ஒரு சொத்து சுகங்கள் கிடைக்கும், ஒரு வீடு கட்டுறது, வீடு வாங்குதல், நிலப்புலம் வாங்குதல், இது போன்ற விஷயங்கள் நடக்கும். அதற்கு கடன் கேட்டாலும் கிடைக்கும். இப்படியாக ஒரு குரு பெயர்ச்சி ஒரு குடும்பத்தில் மேசராசிக்காரர்களுக்கு குடும்பத்திற்கு 2ஆம் இடத்திற்கு பொறுத்தளவில் சனியினுடைய பாதிப்பை நீக்குவார். எப்படி நீக்குவார்னா, சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். ஏற்கனவே 7.5 சனி. அப்போ சனி எந்த வீட்டிலிருந்து பலனை தரவோ அந்த வீட்டின் அதிபதிக்கு தன் கதிர்வீச்சை அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் பொழுது என்ன ஆகும், மேசராசிக்கு குருவின் அருளை வாங்கி கதிர்வீச்சை வாங்கி சனி 2ஆம் இடத்திற்கு அனுப்புவார். இப்போ
குருவின் வழியாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி உள்நாட்டுக்கு மணி ஆர்டர் மூலியமாக பேங்க் மூலியமாக பணத்தை அனுப்புகிறாரோ அதுபோல் குரு தன் அருளை சனிக்கு அனுப்பி சனி மூலமாக நமக்கு 2ஆம் இடத்தையும் நமக்கு 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் இருந்த கடந்த கால பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு அடிபட்டவனுக்கு எப்படி மருந்து போட்டால் நல்லா இருக்குமோ அது போன்ற ஒரு அற்புதத்தை எல்லாம் நிகழ்த்தி இந்த ஆண்டு முழுவதும் ஒரு சிறந்த நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். பலருக்கெல்லாம் காசி ராமேஸ்வரம் போயிட்டு போகிறது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வேலைக்காக போகக்கூடிய ஒரு யோகத்தையும் தருகிறார். அதே போல் மனைவியினுடைய தாயாருக்கும் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் போக்குறார். அப்போ 10ஆம் இடம் பார்த்தா மாமியார். அப்போ மாமியாருக்கு ஏற்பட்டிருந்த உடல்நல குறைபாடுகள் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் நீக்கி குருவினுடைய அருள் பாருங்க, ஒரு இடத்துல இருந்து அவர் எத்தனை பேர்களுக்கெல்லாம் நன்மை தருகிறார். அப்போ குரு அருள் இருந்தால் திருவருள் உண்டு. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. பணம் அவர் பார்க்குற இடத்துல பணம் வரும், பார்க்குற இடத்துல மதிப்பு வரும், மரியாதை வரும், கௌரவம் வரும், அந்தஸ்து வரும், செல்வம் வரும். அதனால தான் குரு பயிற்சி எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கும். அப்போ குருவடிவாகி குவளையம் தண்ணில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என. அதனால தான் ஜோதிடம் பார்க்கணும். குரு பயிற்சி வருதா ஜாதகம் பார்க்கணும். அப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல தசா புத்தி நடக்குதா, அப்போ இந்த குரு அப்போ சப்போர்ட் பண்ணுறாரா, நல்ல திசை நடந்து குரு பயிற்சியும் யோகத்தை கொடுக்கும். சில பேர் வருஷமெல்லாம் வருது, நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க, நாங்கள் முன்னேற முடியலைன்னா அப்போ உங்கள் ஜாதகம் வீக்காக இருக்குது. அப்போ அதற்குரிய பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுக்கணும். இப்போ பொதுவான பலன்கள் மேசராசிக்காரர்கள் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்கக்கூடிய கோவில்கள், சிவாலயங்கள், குரு ஆலயங்களை நீங்கள் போய் வணங்கி வழிபட்டால் நன்மை உண்டாகும். திருச்செந்தூர் சென்று வர ஏற்றங்கள்லாம் உண்டாகும். அதே போல் ஆற்றங்கரை ஓரத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கி தரும். காவேரி நதியின் ஓரத்தில் இருப்பதும் ஓடும் நீரில் இருக்கக்கூடியதும் உண்டாகும். அழிந்து போன நகரங்கள் அருகில் இருக்கக்கூடிய சித்தர்கள் ஜீவ சமாதிகள் சென்று வர இந்த ஆண்டு வெற்றி உண்டாகும். முருகப்பெருமானுடைய திருவருளால் எல்லாரும் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு வேல் வைத்து வணங்கி வழிபட்டால் வெற்றி உண்டாகும். வீட்டில் நிறைய சுண்டல் கடலை இருக்க வேண்டும், மஞ்சள் நிறைய இருக்க வேண்டும், விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள், இது மாதிரி கரு மஞ்சள் இருக்கும். அதுக்கு அவசியம் உங்ககிட்ட இருந்தால் இந்த ஆண்டு குருவினுடைய அருளை தன்னுடைய தானியங்கள் வாயிலாகவும் அவர் பெருகிக் கொள்வார். கண்டிப்பாக உங்கள் வீட்டிற்கு பணமே இல்லைன்னா கூட வீட்டிற்கு முன்னால் நிலையில் தங்க கலரில் ஒரு பேப்பர், கோல்டு கலரில் அப்படி ஒரு டெக்கரேஷன் பண்ணி வைங்க. செல்வம் தானாக வரும். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.